பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகளாரின் வரலாற்று பாடங்கள் தொடரில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜத்துல் வதா அல்லது ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படுகின்ற இறுதி பேருரை தொடர்பான சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். நபி அவர்கள் மரணிப்பதற்கு நாட்கள் நெருங்கி வருகின்றன. உலகத்தை விட்டு அவர்கள் பிரிந்து செல்வதற்கான சந்தர்ப்பம் படிப்படியாக வந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இறுதியாக அவர் மேற்கொண்ட ஹஜ் கிரியையின் பொழுது, ஹஜ் வணக்கத்தின் பொழுது எல்லா சஹாபாக்களையும் வைத்து ஆற்றிய போதனை தான் ஹஜ்ஜத்துல் வதா எனப்படுகின்றது. ஹஜ் என்பது மார்க்கத்தின் இறுதி கடமை. அது எல்லோரும் செய்ய வேண்டிய கடமை அல்ல. வசதி, வாய்ப்பு, பாதுகாப்பு, ஆரோக்கியம் போன்றன வாய்க்க பெற்றவர்கள் மாத்திரம்தான் ஹஜ்ஜை ஆயுளில் ஒரு முறை செய்வது ஃபர்து. ஹஜ் செய்வதற்கு வசதி இருந்தும் செய்யாமல் மரணிப்பது மிக மோசமான ஒரு பாவமாக, தண்டனையை பெற்றுத்தரக்கூடிய பாவமாக இருக்கின்றது. ஹஜ் தரக்கூடிய பாடம் படிப்பினைகள் குறித்து நாங்கள் இங்கு பார்க்க நோக்க வரவில்லை. ஆனால் நபிகளாரின் இறுதி ஹஜ்ஜின் பொழுது செய்த உபதேசங்கள் குறித்து மாத்திரமே உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் ஒரு சில கருத்துக்களை. இந்த ஹஜ் ஒற்றுமையை வலியுறுத்துகின்றது. ஒற்றுமை என்பது ஃபிசிக்கலாக வருவதல்ல, அது மென்டலி மானசீக ரீதியாக வர வேண்டும். நாங்கள் வெளிப்படையிலே சலாம் சொல்லிக் கொள்கின்றோம், பார்க்கின்றோம், பேசுகின்றோம். ஆனால் உள்ளத்திலே வஞ்சகம், பொறாமை, காழ்ப்புணர்வு, வெறித்தனம், குரோதம், விரோதம், பகைமை, பொறாமை, பெருமை இவை காணப்பட்டால் அது உண்மையான ரியல் யூனிட்டியாக அமையாது. எங்களுக்கு அப்படி நண்பர்கள் இருந்தால் நாங்கள் அவற்றிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். நண்பர்களை உண்மையாக நேசிக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை நேசித்தது போல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரை நேசித்தது போல எங்களுடைய நட்புகள் உண்மையாக அமைந்தால்தான் ஒற்றுமை உறுதியாக வரும். நாங்கள் சொல்வோம் யூனிட்டி இஸ் ஸ்ட்ரெங்க், ஒற்றுமையே பலம் என்று. அந்த அடிப்படையிலே நபிகளார் இந்த மிக பெரும் சனத்திரளை பார்த்து ஒற்றுமையை வலியுறுத்திய போதனைகளின் தொகுப்புத்தான் ஹஜ்ஜத்துல் வதா. மிகப்பெரிய உபதேசங்கள், சின்ன சின்ன வார்த்தைகளில் பாருங்கள், சமூக உறவை பலப்படுத்தக்கூடிய, மனித உறவுகளை, ஹியூமன் ரிலேஷன் பலப்படுத்தக்கூடிய போதனைகள் தான் அவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறுதி வார்த்தைகள் கேட்போரை அளவைக்கும் சுருக்கமாக உருக்கமாக அவை அமைந்திருந்தன. ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, இஸ்மஉ மின்னி, நான் சொல்வதை செவிதாழ்த்தி கேளுங்கள், செவிமடுத்து கேளுங்கள். பஅத ஆமி, அடுத்த வருடம் நான் உயிரோடு இருப்பேனா இல்லையா என்று எனக்கு தெரியாது. நான் உங்களை சந்திப்பேனா, உங்களால் என்னை சந்திக்க முடியுமா என்று எனக்கு உறுதியாக சொல்ல முடியாது. இந்த இடம் புனிதமானது, இந்த நாள் புனிதமானது, இருக்கின்ற சந்தர்ப்பம் புனிதமானது, நாங்கள் செய்து கொண்டிருப்பது ஹஜ். எனவே இந்த இடத்தில் ஒரு சில உபதேசங்களை உங்களுக்கு நான் சொல்கின்றேன். நான் சொல்கின்ற உபதேசங்களை இந்த இடத்தில் இல்லாதவர்களுக்கும் நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். செய்வீர்களா, சொல்வீர்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப கேட்டார்கள். அவ்வளவு அழகிய உபதேசங்களாக, போதனைகளாக, வழிகாட்டிகளாக, உள்ளத்தை உறுத்தக்கூடிய, உள்ளத்தை நெருடச் செய்யக்கூடிய, உள்ளத்தை வருடி விடுகின்ற, தொட்டு விடுகின்ற போதனைகளாகத்தான் அந்த ஹஜ்ஜத்துல் வதா போதனைகள் அமைந்திருந்தன. மனித உறவை, மனித உணர்வை, மனித உரிமைகளை கண்ணியப்படுத்துகின்ற வசனங்கள் அவை. பாருங்கள், இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் ஹராமுன் அலைக்கும். மனிதர்களே, நேசர்களே, நண்பர்களே, இறை விசுவாசிகளே, நறுமை தோழர்களே, சஹாபா பெருமக்களே, உங்களுடைய இரத்தம், உங்களுடைய மானம், மரியாதை, சொத்துக்கள் எப்படி புனிதமானதோ அதுபோல தான் அடுத்தவர்களுடைய மானம், சொத்து, சுகம், மரியாதை எல்லாம் புனிதமானவை, பரிசுத்தமானவை, பாதுகாக்கப்பட வேண்டும். அவற்றை சிதைத்து விட வேண்டாம். அவர்களுடைய மானத்தை
வாங்க வேண்டாம், மரியாதையை இழக்கச் செய்ய வேண்டாம், உரிமையை பறிக்க வேண்டாம், அத்துமீற வேண்டாம். இந்த இடம், இந்த மாதம், இந்த அமர்வு எவ்வளவு புனிதமோ அதுபோலதான் அடுத்தவர்களுடைய அனைத்துமே புனிதமானது. அல்லாவிடத்திலே கண்ணியமானவர், தக்குவாவால் உயர்ந்தவர் தான். நிறத்தால், இனத்தால், மொழியால், பரம்பரையால் அல்லாஹு தாலா உங்களுக்கு புள்ளிகள் வழங்க மாட்டான். இன்ன அத்துகாக்கும், உங்களிலே தக்குவா உள்ளவர்கள்தான் அல்லாவுக்கு மிக நெருக்கமானவர்கள். எனவே இந்த இறுதி ஹஜ் போதனை சமூக உறவை பலப்படுத்தக்கூடிய, தனி மனிதர்களுக்கு இடையிலான உறவை உறுதி செய்யக்கூடிய போதனைகளாகத்தான் காணப்பட்டன. எனவே இந்த போதனைகளை நாங்கள் முழுமையாக தேடி படித்து வாசித்து எங்களுடைய வாழ்க்கைக்கும் கொண்டு வர வேண்டும். எண்ணற்ற போதனைகளை அந்த ஹஜ்ஜத்துல் வதா போதனைகள் உள்ளடக்கி இருக்கின்றன. ஒரு மனிதனோடு 3 நாட்களுக்கு மேலால் நாங்கள் கோபித்து கொண்டு விட கூடாது. அப்படி கோபித்து சண்டை பிடித்து பேசாமல் இருக்க எங்களுக்கு அனுமதி தரவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி நாங்கள் அடுத்த சகோதரனோடு பேசாமல் இருப்பது? அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமின் சகோதரன் கண்டால் சலாம் சொல்ல வேண்டும், அவனுக்காக பிரார்த்திக்க வேண்டும், தும்மினால் பதில் சொல்ல வேண்டும். இது எல்லாம் மானசீக ரீதியாக எங்களுடைய உறவை பலப்படுத்தக்கூடிய அம்சங்கள். இவற்றை எப்படி நாங்கள் தகர்த்து சமூக உறவை சிதைத்து சீர்குலைத்து நடப்பது? எனவே அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது போல எங்களுடைய சமூக உறவை பலப்படுத்தக்கூடிய வகையில் இந்த ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லப்படக்கூடிய இறுதி ஹஜ் பேருரை எங்களுக்கு கற்றுத்தருகின்ற வாழ்வியல் பாடங்களை எடுத்து நடப்போம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பகுதி 10க்கான வினாக்கள். ஹஜ்ஜத்துல் வதா என்றால் என்ன? ஹஜ்ஜத்துல் வதா எந்த மாதம், எந்த நாளில் இடம்பெற்றது? நபி அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில் கூறிய முக்கிய 2 உபதேசங்களை குறிப்பிடுக.